அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி காவியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சையில் வரக்கூடிய பூச்சி தாக்குதலையும் அதை நம்ம எப்படி முழுமையாக தடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். எலுமிச்சையில் என்னென்ன பூச்சிகள் அதிகமாக வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை. இந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னா, இலைகளில் வந்துட்டு நிலா வடிவத்தில் கடிச்சு வச்சு சாப்பிடும். அதனால் நமக்கு இலைகள் வந்துட்டு மஞ்சள் கலரில் மாறி இங்கே வந்துட்டு மகசூலும் வந்துட்டு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு லீஃப் மைனர், இது வந்துட்டு சுரங்க பூச்சின்னு சொல்லுவோம். இந்த பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, இலைகளில் வந்துட்டு பாம்பு போன்ற ஒரு சுரங்கம் மாதிரி வளைந்த கோடுகளை வந்துட்டு ஏற்படுத்தும். அது பச்சையத்தெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்துட்டு இந்த இலைகள் வந்து மஞ்சள் கலரில் மாதிரி வாடிடும். அதனால் அங்கேயே நமக்கு வந்துட்டு மகசூல் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்ப்புழு. இந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னா, வேரில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் உறிஞ்சு சாப்பிட்றதுனால அங்கே நமக்கு சைலம் ஃப்ளோயம்னு சொல்லக்கூடிய உணவு பரிமாற்றம் வந்துட்டு நடக்காது. அதனால் நமக்கு அந்த இலைகள் வந்துட்டு எப்படி இருக்கும்னா திப்பி திப்பியாக வந்துட்டு காணப்படும். அதனால் மகசூலும் அங்கே வந்துட்டு குறைஞ்சிரும். இதெல்லாம் நம்ம எப்படி இப்போ முழுமையாக தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது தடுக்கிறதுக்காக நம்ம கிட்ட கூட அருமையான தயாரிப்பு இன்ஃபினிட்டி. இதில் வந்துட்டு மொத்தம் 5 வகையான நுண்ணீர்கள் இருக்குது. இது இயற்கை பூச்சிக்கொல்லி. இதில் என்னென்ன நுண்ணீர்கள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் வந்துட்டு மெட்டாரேசியம் மணிசோபிலை, விவேரியா பேசியானா, வெட்டிசிலியம் லெக்கானி, வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம், இது பொக்கோனியா ஸ்பீசிஸ், அப்புறம் நிமோரியா ரிலே. இந்த 5 வகையான நுண்ணீர்களுமே இந்த எலுமிச்சையில் வரக்கூடிய அனைத்து வகையான பூச்சிகளையுமே வந்துட்டு முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிடும். இதை நம்ம எப்படி இப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, 2லேருந்து 4 நாளைக்கு தேவையான தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நம்ம வந்து 3 டோஸாக கொடுக்கணும். முதல் டோஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும். 2வது டோஸ் 3வது டோஸ் நம்ம வந்துட்டு வேறு வழியாக கொடுக்கணும். முதல் டோஸ் கொடுத்து நம்ம 15 நாள் இடைவெளியில் 2வது டோஸ் கொடுக்கணும். 2வது டோஸ் கொடுத்து 30 நாள் இடைவெளியில் நம்ம 3வது டோஸ் கொடுக்கணும். இது ஒரு பேக்கெட் வந்துட்டு 250 கிராம். நம்ம ஒரு ஏக்கருக்கே வந்துட்டு 2 பேக்கெட் நம்ம பயன்படுத்தணும். இப்படி தான் நம்ம இப்படி பயன்படுத்துறது மூலமாக எலுமிச்சையில் வரக்கூடிய பூச்சி பிரச்சனைகளை நம்ம முழுமையாக தடுத்துடலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயன்படுத்தி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 8608422427